to Thinali Darbar with me, Randy and Kuttichuvar Voice Band. இப்பவே தெரிஞ்சிருக்குமே. இப்பவே தெரிஞ்சிருச்சு. யாரையும் உங்களுக்கு அவுட் பண்ணது? விஷயத்தை யாரையும் அவுட் பண்ணது? எல்லாமே எங்களுக்கு தெரியும் பாஸ். டைரக்டருக்கு சைடுல கட்டிங் கொடுத்து நீங்க கரெக்ட் பண்றீங்க நினைக்கிறேன். இந்த விக் வச்சாலே உங்க எல்லாருக்குமே தெரியும், பசங்க விக் வச்சாலே இன்னைக்கு வரப்போறது ஒரு லேடிஸ் கெஸ்ட், ஃபீமேல் கெஸ்ட். மத்தியில் 1000 வாட்ஸ் பல்ப்ல எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோ உங்களுக்கும் அந்த சந்தோஷம் இருக்கும். சோ இன்னைக்கு வரப்போற அந்த கெஸ்ட் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு அழகான ஆக்டர், இல்ல பியூட்டிஃபுல்லான ஒரு ஆக்ட்ரஸ் அப்படின்னு சொல்லும். கர்நாடகால இருந்து காவேரி தான் வரலன்னா கூட சஞ்சிதா ஷெட்டி வந்துட்டாங்க. ஓகே, சோ பீட்சா 2 படத்திலையும் சூது போகும் படத்திலையும் எல்லாருக்கும் ரொம்பவே அறிமுகமான சஞ்சிதா ஷெட்டி ஆன் தினாலி தர்பார். இன்னைக்கு லெட்ஸ் வெல்கம் சஞ்சிதா. Welcome to the show, Sanchita. Thank you. How are you? நான் நல்லா இருக்கேன். I like this year. I like this year. நான் வந்து அவங்களுக்கு தமிழ் தெரியல அப்படின்னு நினைச்சிட்டு இங்கிலீஷ்ல பேசுறேன். அவங்க டக்குன்னு வந்து தமிழ் நல்லா கத்துக்கிட்டீங்களா? நல்லா இல்ல, ஒரு அளவுக்கு பேசுறேன். கெட்ட வார்த்தை எல்லாம் கத்து கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் ஸ்டார்டிங் ஆகும். அதெல்லாம் ஸ்டார்டிங்ல அதெல்லாம் பழகிருச்சு. இப்ப எல்லாரும் திட்டுறது வந்து கெட்ட வார்த்தை, தமிழ் கெட்ட வார்த்தை திட்டுறீங்க. இப்ப தயவுசெய்து திட்டிடாதீங்க. ஓகே, இப்ப வந்து தமிழ்ல வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஃபேஸ் ஆயிட்டீங்க. ஷாலுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்ற ஒரு ஃபேஸ் ஆயிட்டீங்க. சோ இந்த படத்துல உங்க பேர் என்ன? பீட்சா 2ல ஆர்த்தி. இப்ப இனிமே வந்து ஆர்த்திமா அப்படின்னுவாங்க. தெரியல. ஓகே, சோ யூஆர் a proper கர்நாடகா கேர்ள். சோ கர்நாடகால இருந்து இங்க வந்திருக்கீங்க. சோ இங்க வந்துட்டு இந்த கொஞ்ச நாள் இப்ப எப்படி இருக்குது உங்களுக்கு? நல்லா இருக்கு. இட்லி தோசை அங்கேயும் இருக்குது. இட்லி தோசை, பொங்கல் நல்லா இருக்கு. தக்கராய் தூங்கிடுவீங்க காலைல கொஞ்சம் லைட்டா தூங்கிட்டு. ஓகே ஓகே, என்ன உங்களுக்கு பிடிச்சது எங்க ஊர்ல? ஃபேன்ஸ். மை ஃபேன்ஸ். ஓகே, ஃபேன்ஸ் தான். அண்ட் பீச். அப்ப எந்த ஹீரோவும் பிடிக்கல? நீங்க அத பத்தி கேக்கல. வருவோம்ல, கொஞ்சம் கொஞ்சமா வருவோம்ல. ஃபேன்ஸ் பீச் நீங்க எல்லாம் சுத்தி பாத்துட்டீங்களா? பெசன்ட் நகர், மெரினா பீச்ல ரெகுலரா போவாரு? இல்ல போயிருக்கேன். ஓகே ஓகே, யாரு? சரி, நீங்க காலேஜ் படிக்கிறப்போ எந்த ஹீரோ உங்களுக்கு பிடிக்கும்? கர்நாடகா ஹீரோ உங்களுக்கு அவ்வளவு பிடிக்குமா? இல்ல ஹிந்தி படம் தான் பெங்களூர்ல எல்லாம் நிறைய பாக்குறீங்க. சோ டெஃபினெட்லி ஷாருக் கான், ரித்திக் ரோஷன் எல்லாமே. அப்ப தமிழ் ஹீரோஸ்ல? தமிழ்ல சூர்யா, விஜய், அஜய் அவங்கெல்லாம் பிடிக்கும். கர்நாடகால யாரும் பிடிக்காது போல. சிரிக்கிறத வச்சு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஆமாண்டாங்க. ஓகே, இப்போ தில்லாலங்கடி தான் நீங்க அந்த படத்துல தான் நீங்க ஃபர்ஸ்ட் தமிழ்ல இன்ட்ரோடியூஸ் ஆனீங்க, ரைட்? அதுல வந்து செகண்ட் லீட் பண்ணிருப்பீங்க. சோ ஹவ் டிட் இட் ஹேப்பன்? அந்த கதை எப்படி நடந்துச்சு? நான் வேற ஒரு படத்துக்காக ஹீரோயின் ஆடிஷனுக்காக வந்து டெஸ்ட் ஷூட் போயிட்டு இருந்தது. அங்க ஒரு மேனேஜர் கூப்பிட்டு போயிட்டு மோகன் சார் ஜெயம் ரவி ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணி கொடுத்தாரு. சோ அந்த கேரக்டருக்கு ஆல்ரெடி மோர் தென் 45 to 50 கேர்ள்ஸ் ஆடிஷன் பண்ணி ஒரு 5 கேர்ள்ஸ் கூட ஜெயம் ரவி அண்ட் தமன்னா ஷூட் பண்ணிருந்தாரு அந்த கேரக்டருக்காக. சோ நான் போய் அங்க ஆடிஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் டே இட் செல்ஃப் ஷூட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சோ அந்த 5 பேரையும் நீங்க காலி பண்ணிட்டீங்க? அப்படி என்ன ஆடிஷன்ல பண்ணி கொஞ்சம் பண்ணி காமிங்களா எங்களுக்கு? இந்த போட்டோல இருக்க பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த போட்டோல இருக்கிற பையனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவ்வளவு பெரிய டயலாக் ஒரே டைம்ல ஓகே பண்ணிருக்காங்க. சோ அதுக்கப்புறம் அந்த படத்துல வந்து பெரிய பெரிய ஸ்டார்ஸ் எல்லாம் நல்ல ஒரு பெரிய டைரக்டர் ஜெயம் ரவி, தமன்னா, பெரிய மூவி ஆக்சுவலா. ஓகே, கிக் படத்தோட ரீமேக் வேற. சோ ஆனா அந்த படம் வந்து பெரிய லெவலுக்கு போலன்னு உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பிரேக் இருந்திருக்குமே உங்களுக்கு? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் ஆக்சுவலி எல்லாமே இப்போ எனக்கு நிறைய இடத்துல போயிட்டு இருக்கு. எல்லாமே அம்மு தான் ரெகக்னைஸ் பண்ணுவாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, they will not call சஞ்சிதா. கேரக்டர் வைஸ் எல்லாமே பிடிச்சி கூப்பிடுவாரு எல்லாருமே. அம்மு கேரக்டர் கூப்பிட்டாரு, அப்புறம் அதுக்கப்புறம் ஷாலு நீங்க கூப்பிடுறாரு, அதுக்கப்புறம் மேபி ஆர்த்தின்னு கூப்பிடுவாரு. சோ ஐ டோன்ட் திங்க் சோ ஐ காட் லாட் ஆஃப் ரெகக்னைசேஷன். ஓகே ஓகே, சோ இப்போ பெங்களூர்ல படிச்சீங்க. பெங்களூர்ல இருக்கிற பாய்ஸ், தமிழ்நாட்டுல இருக்கிற பாய்ஸ் எல்லாம் எப்படி இருக்கிறாங்க? யாரு வந்து கியூட் அண்ட் ஸ்மார்ட்டா இருக்காங்க? both are nice. Okay, நீங்க காலேஜ்லாம் பெங்களூர் தானா? ஆமா. ஓகே, என்ன உங்களோட மேஜர்?
பிகாம் ஐ ஸ்டடிட் பிகாம். நீங்க அப்ப கணக்கு வழக்குல நல்லா பாப்பீங்க. அவ்வளவு இல்ல, ஒரு அளவுக்கு பண்றேன். அளவுக்கு மேட்ச் அப்போ அளவுக்கு வந்துரும். அப்போ உங்க பட்ஜெட் உங்க பேமெண்ட் எல்லாம் கரெக்டா இருப்பீங்க. கண்டிப்பா ஏமாத்த முடியாது பாஸ், ஏமாத்த முடியாது. சரி, ஓகே. தி டிஃபரன்ஸ் ஆஃப் ஷூட்டிங்லாம் எப்படி இருக்கும் கன்னடா? ஏன்னா கன்னடால யூ டன் மூவிஸ். அதுல உங்களோட ஒரு படம் பெரிய ஹிட், ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் ஹிட் இன் கன்னடா, ரைட்? எப்படி அந்த டிஃபரன்ஸ் எல்லாம் எப்படி நீங்க மேனேஜ் பண்ணி? ஏன்னா உங்களுக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம் அங்க இருக்காது, இங்க இருக்கலாம். சோ எப்படி எல்லாம் இனிஷியலி யாருக்கான மதர் டங் கொஞ்சம் ஈஸி தான். இங்க வந்து கொஞ்சம் தமிழ் கத்துக்க கொஞ்சம் டைம் எடுத்தது. சோ அதுக்கப்புறம் ஐ ஸ்டார்டட் லைக்கிங் தமிழ் லாங்குவேஜ். ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சு. சோ அப்படிலாம் ஒண்ணு நிறைய டிஃபரன்ஸ் இல்ல, ரெண்டு இடத்துல ஒர்க் பண்ணதுக்கு மோர் கம்ஃபர்டபிள். இப்போ I'm more comfortable to work in Tamil movies. No 10 படம் கன்ஃபார்ம். ஓகே. இப்போ இந்த சூதுகவும்ல அது ஒரு முக்கியமான கேரக்டர். அதாவது படம் ஃபுல்லா நீங்க வர மாட்டீங்க, இருந்தாலும் வந்து ஃபிக்ஷனா வந்து ஒரு இதா வந்துட்டு போயிருவீங்க. அப்படின்றப்போ how did that movie happen? சூதுகவும்ல உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரேக் கொடுத்த ஒரு படம் டெஃபினட்டா. சோ அந்த படம் எப்படி நடந்தது? எனக்கு நான் பெங்களூர்ல இருக்கும்போது ஐ காட் a call from one manager. அவர் கூப்பிட்டாரு ஆடிஷனுக்காக. சோ வந்து ஆடிஷன் பண்ண they liked it. கொஞ்சம் பப்ளினஸ் அந்த மாதிரி எல்லாம். சோ கொஞ்சம் ரெஃபரன்ஸ் எல்லாம் கொடுத்தாரு. அந்த போட்டோஸ் நிறைய காஸ்டியூம் நிறைய நல்லா ஒர்க் பண்ணி சோ ஃபைனலி அந்த கேரக்டர் எனக்கு ஆப்ட் ஆச்சு. ஓகே. அந்த படத்துல ஒரு ஃபேமஸான டயலாக் இருக்கு, அந்த டயலாக் சொல்லுங்க. நீங்க சொன்னது நிறைய ஃபேமஸ் இருக்கு. அந்த கார்ல உட்கார்ந்து ரொம்ப டென்ஷனான ஒரு சீன், மாமா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு கேட்டீங்க. டயலாக் சொல்லுங்க பார்க்கலாம். அதுதான் ஆடிஷன்லயே பண்ணீங்களா? அது பண்ணேன். அது நிறைய 2-3 சீன் பண்ணேன். ஓகே ஓகே. மாமா எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறியா? ஏன்பா எதுக்கு இந்த கேள்வி கேட்டீங்க? எப்படி ஆடிஷன் நடிச்சாங்க பாக்குறதுக்காக அந்த கேள்வி. ஆடிஷன்ல நடிச்ச மாதிரி இங்க வர மாட்டாரு. ஓகே. அது முகத்தை பார்த்தா வரணும்ல. ஓகே. அந்த படத்துல வந்து இப்போ படத்துல நீங்க வந்து இருக்கிறீங்க ஆனா இல்ல, இமேஜினரி தான். அதுவும் பாதியில அதுக்கப்புறம் நீங்க காணாம போயிருவீங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து இது போயிருவீங்க. கடைசியில கிளைமேக்ஸ்ல மட்டும் தான் வந்து முடிச்சு ஷார்ட் பண்ணிடுவீங்க. பட் இந்த படத்துல ஒரு ஃபுல் லென்த்தா நம்ம இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னும் ஃபீல் பண்ணலையா? எனக்கு நலன் சார் போன்ல கொஞ்சம் ஸ்டோரி சொன்னாரு எனக்கு. அப்புறம் நான் நினைச்சேன் எல்லா ஹீரோயின்ஸும் காமன் தானே, ஐயோ என்ன போகாம அப்படின்னு ஒண்ணு இல்ல, சீன்ஸ் கம்மி இருக்கு, ஒரே ஒரு சாங் இருக்கு, என்ன அது அப்படின்னு நினைச்சேன். சோ நான் யூசுவலி சடனா டிசிஷன் எடுக்க மாட்டேன். I'll take some time and later I'll take decisions. அண்ட் வந்துட்டு எங்க கதை கேட்டு சோ இம்பார்ட்டன்ஸ் இருக்கு அப்படி தோணுச்சு. சோ I don't know I can handle this character அப்படின்னு நினைச்சேன். So climax actually it happened during the shoot. ஷூட் பண்ணும்போது கிளைமேக்ஸ்ல நலன் சார் தான் சேஞ்ச் பண்ணாரு. லாஸ்ட்ல உண்மையா வர மாதிரி பண்ணலாம் அப்படின்னு. ஆஃப்டர் தி இன்டர்வியூ ஆல்சோ நான் இருந்தேன், செகண்ட் ஹாஃப்ல கூட இருந்தேன். ஒரு 2-3 சீன் இருந்தது. அப்புறம் வேண்டாம் கட் பண்ணிட்டு லாஸ்ட்ல வர மாதிரி இருந்தது. So it more பிளஸ் பாயிண்ட் ஆச்சு. ஓகே ஓகே. இப்போ உங்க ஷாலு அப்படின்ற அந்த கேரக்டர் ரெகக்னைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அது முடிச்சுட்டு இனிமே வந்து இப்ப என்ன மாதிரியான படங்கள்? இப்போ பீட்சா 2 இப்ப நடந்திருக்கு. அதுல வந்து ஐ திங்க் யூஆர் த ஒன்லி ஹீரோயின். இருக்கு இல்ல எல்லாம் கிடையாது, படம் ஃபுல்லா நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு டெஃபினட்டா. சோ ஹவ் டிட் பீட்சா 2 ஹேப்பன்? சூதுகம் முடிய ஒரு 5 நாள் இருந்தது எனக்கு ஷூட்டிங். அப்புறம் தீபன் வந்து என்ன பார்த்தாரு. சோ ஒரு சின்ன ஆடிஷன் பண்ணுங்க. ஆடிஷன் பண்ண வைக்கிறாங்க. ஆடிஷன் பண்ணாம யாருமே எடுக்க மாட்டாங்க. சீனியர் ஆக்டர்ஸ் வந்து எப்படி வந்து ஆடிஷன் பண்ணுங்க அப்படின்னு கேட்கலாம். அவங்க சீனியர் இருந்தாலும் நான் ஆடிஷன் பண்றேன். எனக்கு ஐ லைக் ஆடிஷன் பிகாஸ் டிஃப்ரெண்ட் டைரக்டர்ஸ் கூட டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், அவரோட டேஸ்ட் தெரிஞ்சுக்கலாம் ஆடிஷன்ல. So அப்புறம் ஆடிஷன் பண்ணதுக்கு அப்புறம் he liked me and ஆர்த்தி கேரக்டர் சூட் அப்படியே ஃபைனலைஸ் பண்ணி so I got the pizza too. இந்த படத்துல லீட் வந்து அசோக் செல்வன். ஏற்கனவே சூதுகோவம் படத்துல அவர் வந்து தள்ளி இருப்பாரு, இருப்பாரு, ஆனா பார்த்து ஒண்ணும் பண்ண முடியாது. அப்போ வந்து அந்த படத்துல இப்ப வந்து அசோக் செல்வன் உங்க பக்கத்துல ஹீரோ ஆயிட்டாரு இந்த படத்துல. அப்ப வந்து இவரா நமக்கு ஹீரோவா அப்படின்னு யோசிச்சீங்களா, இல்ல ஹை அப்படின்னு சொல்லிட்டீங்களா? இல்ல, நான் ஆக்சுவலி டெஸ்ட் ஷூட்டுக்காக வந்தேன், பெங்களூர்ல வந்தேன். ஐ டோன்ட் நோ வாட்ஸ் ஹேப்பனிங், என்ன போயிட்டு இருக்கு தெரியல. ஆபீஸ்க்கு வந்தேன். அப்போ அசோக் வாஸ் தேர். இருந்துட்டு அசோக் இப்படியே என்ன அசோக் இங்க இருக்காருன்னு ஒரு குவெஸ்டின் மைண்ட்ல வந்துட்டு, சஞ்சிதா ஐம் ஆக்டிங் வித் யூ ஆஸ் அ லீட் ரோல் இன் திஸ் மூவி அப்படின்னு சொன்னாரு. அப்படியே அசோக் ஒரு டைம் மட்டும் குவெஸ்டின் வந்துச்சு. அப்புறம் he said நான் ஆக்ட் பண்ண போறேன் உங்களுக்கு கூட போது I felt very happy because நீங்க தெரிஞ்சாலும் நாங்க நல்லா கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆகுது, ஃப்ரெண்ட்லியா ஒர்க் பண்ணலாம்.
இல்ல புது கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிடுச்சா? நல்லா இருக்கல. நல்லா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. பிசிக்ஸ் ஆயிடுச்சு. நல்லா கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. சொல்லுங்க. So yeah, that's it. And on screen la நீங்க நல்லா chemistry நல்லா ஒர்க் ஆகுது பார்க்கலாம். ஆன் ஸ்கிரீன்ல இருக்காங்க, அலர்ட்டா இருக்காங்கப்பா. ஓகே, சோ இந்த மூவி பத்தி பேசுறப்போ what are you doing in this movie? Pizza 2 வில்லால என்ன நீங்க ஆக்சுவலா உங்களோட Arti is a Christian girl, so simple clothes like a next door girl மாதிரி என்ன பார்க்கலாம். நிறைய like how different அதுல வந்து ஒரு பப்ளியான கொஞ்சம் this is கொஞ்சம் serious வேற மாதிரி கேரக்டர். இப்போ இருக்கு பண்ற கேரக்டர் எல்லாமே எனக்கு இந்த கேரக்டர் கொஞ்சம் சேலஞ்சிங் ரோல். வெரி சிம்பிள் பட் கேரக்டர் ரொம்ப சிம்பிள் தான். பட் இதுல கொஞ்சம் நிறைய ஹோம்வொர்க் பண்ணி கொஞ்சம் யூனிக்கான ரோல் எனக்கு பர்சனல். ஓகே சஞ்சிதா, இப்போ வந்து ஒரு சின்ன எக்ஸ்சேஞ்ச் டீல் நம்ம ரெண்டு பேருக்குள்ள. இப்ப நீங்க வந்து எனக்கு கன்னடா சொல்லி தரீங்க, நான் வந்து உங்களுக்கு வந்து தமிழ் உங்களுக்கு புரியாத தமிழ் எல்லாம் சொல்லி தந்துடுறேன். நீங்க என்ன தமிழ்ல கேக்குறீங்களோ அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகே, இப்போ வந்து நான் சில டயலாக் எல்லாம் சொல்லுவேன், இங்கிலீஷ்லயோ தமிழ்லயோ சொல்லுவேன். அது வந்து கன்னடால நீங்க சொல்லணும், கன்னடா இல்ல. ஓகே, ஆனா டிஃபரெண்ட் கேரக்டரா சொல்லணும். இவர் மாதிரி சொல்லணும், இவர் மாதிரி சொல்லணும், இவர் மாதிரி சொல்லணும் நான் கேட்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டீச்சர் மாதிரி சொல்லணும்னா யூ ஹேவ் டு ஆக்ட் லைக் a teacher. ஓகே ஓகே, இப்போ வந்து சஞ்சிதா ஷெட்டி டிஃபரெண்ட் பெர்ஃபார்மன்சஸ் நமக்காக காமிக்க போறாங்க. ஓகே, இப்போ வந்து நீங்க வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டீச்சர், ஷுப் எல்லாரும் கிளாஸ்ல அமைதியா இருக்கணும், டீச்சர் சொல்றதை கேட்கணும், இல்லைன்னா பிச்சிடுவேன் அப்படின்னு சொல்றீங்க. அது கன்னடத்துல சொல்லணும், டீச்சர் மாதிரி சொல்லணும். Oh my god. Okay. Kannada no na. அப்ப துளு. No. Okay. Sure, are you sure? Sure. Araram. Okay. டீச்சர், ஆனா டீச்சர் அப்படிங்கறது விஷயம். அழகான டீச்சரா வேற இருக்கீங்க. அப்ப பசங்க எல்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க? Thank you. ಟೀಚರ್ ಮಾತಾಡ್ತಾರೆ ಗೊತ್ತಾಗ್ತಿಲ್ಲ, ಎಲ್ಲರೂ ಸುಮ್ಮನೆ ಕುತ್ಕೊಳ್ಳಿ. நம்மள நடுவுல எது திட்டாம தானே பாருங்க. ஓகே, இப்போ வந்து நீங்க வந்து ஒரு லேடி போலீஸ். ஓகே, லேடி போலீஸா இருக்கிறீங்க. நீங்க வந்து லேடி போலீஸ் வந்து மாமூல்லாம் கரெக்டா வந்துடணும், இல்லன்னா அடிச்சு பிச்சிடுவேன் அப்படின்னு சொல்றீங்க. ஓ மை காட். லேடி போலீஸ் ಟೆರರಾன போலೀಸ್. ಮಾಮೂಲೆಲ್ಲ ಕರೆಕ್ಟ್ ಆಗಿ ಬಂದ್ಬಿಡ್ಬೇಕು, ಇಲ್ಲಾಂದ್ರೆ ಮೂತಿ ಮೇಲೆ ಪಂಚ್ ಕೊಟ್ಬಿಡ್ತೇನೆ. டயலாக் இது. ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு வந்து 3 பேர் ப்ரப்போஸ் பண்றாங்க. 3 பேர்ட்ட உங்களுக்கு எல்லாம் அறிவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஞ்சம் ஒரு யங் மாடர்ன் கேர்ளா வந்து நீங்க வந்து சொல்லுங்க. 3 பேர் ப்ரப்போஸ் பண்றாங்க, 3 பேர் ரிஜெக்ட் பண்றீங்க. ஓகே, நான் வேற ஒருத்தர் லவ் பண்றேன் அப்படின்னு சொல்றீங்க. கோவமா சொல்றீங்க, கோவமா சொல்றீங்க, நான் வேற ஒருத்தர் லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிடுவோம். ನಿಮ್ಗೆ ಯಾರಿಗೂ ಗೊತ್ತಾಗ್ತಾ ಇಲ್ವಾ? ನಾನು ಬೇರೆಯವ್ರನ್ನ ಲವ್ ಮಾಡ್ತಾ ಇದೀನಿ, ಪ್ಲೀಸ್ ಡೋಂಟ್ ಡಿಸ್ಟರ್ಬ್ ಮೀ. நல்ல வேலை கன்னடால சொன்னீங்க. கன்னடால சொன்னீங்க. ஓகே, இப்போ நம்ம ஷோல வந்து ராபிட் ஃபயரா சில क्वेश्चंस. ஓகே, ஒரு நாள் திடீர்னு காலையில எழுந்திருச்சு பார்த்தா நீங்க விஜய் சேதுபதியா மாறிடுறீங்க, என்ன பண்ணுவீங்க? விஜய் சேதுபதி கிட்ட போயிட்டு இந்த மாதிரி மாறிட்டு நெக்ஸ்ட் அடுத்து நீங்க என்ன பண்ண போறீங்க கேக்குறேன். ஓகே ஓகே, நீங்க ஒரு ப்ராடக்ட்டா இருந்தா அதுக்கு டேக்லைன் என்ன? ப்ராடக்ட் ப்ளீஸ் கீப் யூசிங் திஸ் அகைன் அண்ட் அகைன். நீங்க ஒரு பார்ட்டி ஹோஸ்ட் பண்றீங்க, ஒரு சூப்பர் பார்ட்டி ஹோஸ்ட் பண்றீங்க. உங்களோட அந்த பார்ட்டி இன்வைட்டி லிஸ்ட்ல யாரு ஃபர்ஸ்டா இருப்பா? ரஜினிகாந்த். ஓகே, இப்ப நான் சொல்ல போற அந்த ஹீரோயின்ஸ்ல யார் வந்து சூப்பரா நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்றீங்க, இந்த அந்த ஆர்டர்ல சொல்லுங்க. ஓகே, அனுஷ்கா, நயன்தாரா, தமன்னா, காஜல் அகர்வால். அனுஷ்கா, நயன்தாரா, காஜல் அகர்வால், தமன்னா. ஓகே, அவங்க கூட நடிச்சவங்க வந்து கடைசியா வச்சிருக்காங்க. 4 தானங்க பெருசு. ஓகே, இப்போ வந்து பொதுவா ஹீரோயின்ஸ் எல்லாம் ரெகுலரா சில எல்லா பேட்டிலையும் ஒரு சில சென்டென்சஸ் எல்லாம் சொல்லுவாங்க, டயலாக்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. எல்லா பேட்டிலையும் யூனிவர்சலா சில எல்லா ஹீரோயின்ஸும் சொல்லுவாங்க. ஆனா இதுக்கெல்லாம் உண்மையான மீனிங் என்ன நீங்க இப்ப எனக்கு சொல்லி ஆகணும். ஓகே, இந்த படம் ரொம்ப டிஃபரெண்டான படம். அது ஆக்சுவலி அது வந்துரும் ஆட்டோமேட்டிக்கா, நீங்க சொல்லாம உள்ள வந்துரும். அது கண்ட்ரோல் பண்ண முடியாது. நீங்க வேற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லணும்னா மைண்ட்ல வச்சனால அது ஆட்டோமேட்டிக்கா இன் பிட்வீன் இந்த எண்ட்ல கூட அந்த டயலாக் வந்துரும். ஆக்சுவலி மட்டும் வந்துரும். டைரக்டர் ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்துட்டாரு, நிறைய ஃப்ரீடம் கொடுத்தாரு.
அதுக்கு உண்மையான மீனிங் என்ன? நிறைய ஃப்ரீடம் கொடுத்தானா இப்ப உங்களுக்கு ஹேர் ஸ்டைல் அவருக்கு வேற மாதிரி வேணும், நம்ம கொஞ்சம் சார் இது பின் போடுக்கிறேன் கொஞ்சம் கேர்ள் பண்ணிக்கிறேன்னா இன்கேஸ் டைரக்டர் கம்ஃபர்டபுளா இருந்தா அந்த கேரக்டர் ஹேர் ஸ்டைல மாத்திரம் தான் எல்லா ஹீரோயினும் ஃப்ரீடம் கொடுத்தான்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல எல்லா காஸ்டியூம் எல்லாம் சரியா. ஓகே ஓகே. இந்த ஹீரோ ரொம்ப நல்லா கோஆபரேட் பண்ணாரு, அதுக்கு என்ன மீனிங்? உண்மையான மீனிங் என்ன? அவரு தமிழ் தெரியாத இல்லாம லாங்குவேஜ் ஹீரோயின்ஸ்க்கு தமிழ் கத்து கொடுத்தாரு, சோ ஆக்டிங் ஹெல்ப் பண்ணாருன்னா தட் இஸ் ஓ அப்ப எல்லா ஹீரோக்கள் தான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கெட்ட வார்த்தை கத்து கொடுக்குறாங்க. யூ கேன் சீ தட் நீங்க ஹீரோனா கூட அதுதான் பண்றீங்க. அதான் சொல்றாங்க. இல்ல ஐயோ நாளா அந்த மாதிரி பண்றேன். ஓகே ராபிட் ஃபயர் ஃபேண்டாஸ்டிக் விளையாடுறாங்க. தேங்க்யூ 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 வெரி மச். ஓகே இப்போ வந்து நம்ம ஷோல வந்து அடுத்து ஒரு மெமரி கேம் விளையாட போறோம். ஓகே ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு நீங்க தெனாலி தர்பார் அப்படின்னு தான் பதில் சொல்லணும். ஓகே நான் என்ன क्वेश्चन கேட்டாலும் செகண்ட் क्वेश्चनக்கு ஃபர்ஸ்ட் क्वेश्चनோட ஒரிஜினல் ஆன்சர் சொல்லணும். ஃபர்ஸ்ட் क्वेश्चनோட ஒரிஜினல் ஆன்சர் என்ன அதான் செகண்ட். சோ லைக்வைஸ் தேர்ட்க்கு செகண்ட், ஃபோர்த்க்கு தேர்ட் அண்ட் ஃபிஃப்த்க்கு ஃபோர்த். And starting from second அந்த பதில் சொல்றப்போ you have to say only yes or no because questions எல்லாமே நீ yes or no சொல்ற மாதிரி தான். ஓகே ஆம் அல்லது இல்லை இல்ல பேடா பேக்கு அப்படினு சொல்லி. இல்ல I say yes or no. Yes or no. ஓகே. கர்நாடகாவோட ஸ்டேட் கேபிடல் ஹைதராபாத். தெனாலி தர்பார். தில்லாலங்கடி படத்துக்கான செக் பேமெண்ட்லாம் வந்துருச்சா? நோ. விஜய் சேதுபதி விதார்த்தோட பெட்டர் ஆக்டரா? எஸ். பேய் பயம் இருக்கா? நோ. உங்க ஹீரோ அசோக் நிறைய கடலை போடுவாரா? ஓ மை காட். Fantastic, fantastic. Thank you very much you being here. Okay, இந்த வில்லா படம் பீட்சா 2 வில்லா எதுக்காக வந்து பார்க்கணும்? நிறைய ரொமான்டிக் காமெடி மூவிஸ் தான் வந்துட்டு இருக்கு. கொஞ்சம் இது சீரியஸ் மூவி. சோ இது வந்து வாட்ச் பண்ணா டிஃபரெண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் ஆடியன்ஸ்க்கு. சோ அதுக்காக வந்து எல்லா ஃபேமிலி கூட வந்து நல்ல உங்களுக்கு இந்த படம் நடிக்கிறப்போ ஏதாவது ஹாண்டிங் எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் இருந்துச்சா? as it is a horror movie ன்னு சொல்லலாம். சின்ன சின்ன பயந்துருக்கீங்க? இருக்கு. சின்ன வயசுல இருந்தே இருக்கா அப்படி? அப்படியே வந்து இல்ல. இந்த படத்துல நடிச்சப்ப இருந்திருக்கு. இல்ல இருக்கு. சின்ன வயசுல நிறைய நடந்திருக்கு. பட் இதுல கூட கொஞ்சம் 2-3. ஓகே ஓகே. Thank you very much சஞ்சிதா நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு. இந்த வந்த கொஞ்ச நேரம் எப்படி இருந்துச்சு? ரொம்ப நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆயிஷித்து மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது. உங்களோட விக்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிச்சது. நீங்க ரொம்ப ஃபாஸ்டா பேசுறீங்க பட் ஸ்டில் ஐ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் லாங்குவேஜ். பட் எனக்கு புரிஞ்சு பேசிருக்கேன்னா தட் மீன்ஸ் ஐ அம் இம்ப்ரூவிங் மை தமிழ். சூப்பர் 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 ஃபேண்டாஸ்டிக். And thank you so much. Thank you very much. Thank you very much. So Sanchita Shetty இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வந்தது. I am very happy. I think boys also very happy. இப்போ சமீபத்துல ஊதா கலர் ரிப்பன் ஒரு பாட்டு வந்துச்சு. நம்ம நேர் ஒருத்தர் கேட்டிருக்காரு, சிவா அப்படின்ற ஒரு கேட்டிருக்காரு, சார் இதை வந்து நீங்க மலையாளத்துல பாடினா எப்படி சார் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காரு. அவரு விதி அவரு ஆப் எடுத்து அவரு சொல்லிக்கிறாரு, என்ன பண்ண முடியாது. ரைட் ஓகே. இப்ப அவருக்காக வந்து இந்த பாட்டு வந்து மலையாள டோன் நம்ம கொஞ்சம் மாத்தி பாடுவோமா? பாடிடலாமோ? ஓடிடுவோம். ஓகே. ஓதே ஓதே கலரு ரிப்பன் யாரு அச்சன் ஊரே கலரு ரிப்பன் நீங்கள் யாரு அச்சன் நீங்கள் பறையும் அவருக்கு யார் சலாம் செய்யணும் நீங்கள் பறையும் அவருக்கு யார் சலாம் செய்யணும் ஓதே ஓதே கலரு ரிப்பன் யாரு அச்சன் போதுபா போதுபா. இமான் வந்து மலையாளத்துல பின்னி பெண்ல இருக்கிறீங்களா? இமான் வெளிநாடு போயிருக்காராம். அந்த தைரியத்தால இந்த மேட்டரை ஏதோ அவுத்து விட்டேன். ரைட் ஓகே. இமான் எங்க இருந்தாலும் கோவிச்சுக்காதீங்க, நம்ம எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போலாம். இப்போ இந்த ஒருத்தரோட பேருக்கும் அவரோட நடவடிக்கைக்கும் வந்து சம்பந்தமே இருக்காது நம்ம ஊர்ல. இப்போ வந்து என்ன சொல்றது, கண்ணாயிரம் அப்படின்னு பார்த்தா அவர் பார்வை மங்களா இருக்கு. கண்டிப்பா இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. கோட்டீஸ்வரன் சொல்லுவாங்க, பிச்சைக்காரன் தெருக்கோடியில பிச்சை எடுத்து பிச்சைக்காரன் பேர் இருப்பான், பிச்சை அப்படின்னு இருப்பாங்க. நிறைய பேர் பிச்சை பார்த்தா பயங்கர பணக்காரங்களா இருக்கிறாங்க. அந்த மாதிரி வந்து நம்ம தமிழ் சினிமாலையும் அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அது நிறைய இருக்கு. எதுக்காக இந்த பேர் வச்சாங்க, எதுக்காக இந்த படத்துக்கு இந்த பேர் வச்சாங்க, படத்துக்கும் பேருக்கும் சம்பந்தம் இருக்கா அப்படின்னு பார்த்தா எந்த வகையிலும் சம்பந்தம் இல்ல அப்படின்றத நான் கண்டுபிடிச்சேன். அந்த ஆராய்ச்சியின் முடிவுல வந்த முடிவுகளை தான் இப்ப நம்ம சொல்ல போறோம்.
இதுல ஃபர்ஸ்ட் நம்ம மைண்டுக்கு வந்தது 3 அப்படிங்கிற படம். இந்த 3 படத்துல வந்து யாரா நடிச்சிருக்காங்க எல்லாருக்குமே தெரியும். தனுஷ் நடிச்சிருக்காங்க, ஸ்ருதிஹாசன், சிவகார்த்திகேயன், அப்புறம் இன்னும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ரைட், எதுக்காக இந்த படத்துக்கு 3 பேர் வச்சாங்க? படம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மைண்ட் செட்டோட தான் போனேன். ஒருவேளை தனுஷ் 3 ரோல் பண்ணிருக்காரோ, ஒருவேளை ஸ்ருதிஹாசன் 3 கெட்டப்ல வராங்களோ, ஒருவேளை சிவகார்த்திகேயன் தான் 3 ரோல்ல வராரோ அப்படின்னு நினைச்சா அவரை வேற ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பேக்கப் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. இன்னும் எதுக்குடா இந்த படத்துக்கு 3 பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன். ஒண்ணுமே புரியல. எனக்கு புரிஞ்சிச்சு. எதுக்கு படம் ஒன்லி 3 நாள் மட்டும் தான் ஓடும். அப்படியா? ரைட் ரைட், ஓகே. சோ எதுக்காக 3 அப்படின்னு பேர் வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தோட இயக்குனர், ப்ரொடியூசர் இவங்க கிட்ட போய் கண்டிப்பா நான் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு அடுத்து ஒரு படம் வந்துச்சு. ரொம்ப நாளைக்கு முன்னாடி படம் வந்துச்சு. மல்ல 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 மல்லே 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 மருத மல்லே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸான ஒரு பாட்டு. ஆமா, டவல் வச்சு இப்படி இப்படி ஆடுவாங்க. அந்த படத்துக்கு பேர் வந்து சாக்லேட். இந்த படத்துக்கு ஹீரோயின் சாக்லேட் வாங்கி கொடுத்தாங்களா? இல்ல. இல்ல ஹீரோயின் சாக்லேட் கொடுத்தாங்களா? இல்ல. இல்ல ஹீரோ வில்லனுக்கு தான் சாக்லேட் வாங்கி கொடுத்தாங்களா? இல்ல. இல்ல ரோட்ல போற வாரம் சாக்லேட் வாங்கி கொடுத்தா? அதுவும் கிடையாது. இல்ல யாராவது குட்டி குழந்தைங்க படமா அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது. பின்ன எதுக்குறா இந்த படத்துக்கு சாக்லேட்னு பேர் வச்சீங்க அப்படின்னு எனக்கு ரொம்ப யோசனையா இருக்கு. உனக்கு ஏதாவது புரியுதா? அந்த படத்துக்கு வேணா மலன்னு வச்சிருந்திருக்கலாம், மருத மலன்னு வச்சிருக்கலாம், இல்ல மலன்னு வச்சிருக்கலாம். அதுதான் அருண் விஜய் மும்தாஜ் வேற நடிச்சிருக்காங்க. ரைட், எதுக்காக இந்த படத்துக்கு சாக்லேட் அப்படின்னு பேர் வச்சாங்க அப்படின்றது இது வரைக்கும் புரியவே இல்லை. இதுக்கு மேல இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம் இருக்கு. அது சும்மா நச்சுன்னு இருக்கு அப்படின்னு படம். இந்த படத்தோட வந்து ட்ரெய்லரே நம்மளால பார்க்க முடியல. இந்த படத்தை எப்படி தியேட்டர்ல போய் பார்த்து அந்த 300 பேர் எங்க இருக்காங்கன்னு வேற தெரியல. பச்சின்னு இருக்குன்னு வச்சிருக்கலாம். இந்த படத்துல பவர் ஸ்டார், அப்புறம் வந்து தம்பி ராமையா சார், இப்படி ஏகப்பட்ட பேர் நடிச்சிருப்பாங்க. அதாவது ஹீரோ நச்சுன்னு இருக்கான்னு கேட்டா ஐயோ அப்படின்னு இருக்காரு. சரி, ஹீரோயினாவது நச்சுன்னு இருக்கானா? அதுவும் இல்ல. சரி, பவர் ஸ்டார் நச்சுன்னு காமெடி பண்றாரு கேட்டா தாங்க முடியல பவர் ஸ்டார். எதுக்காக இந்த படத்துக்கு சும்மா நச்சுன்னு இருக்கு அப்படின்னு வச்சாங்க அப்படின்றது தெரியல. அந்த படத்தை வந்து 300 பேர் பார்த்தாங்களாம் மொத்தமே. அந்த படத்தை வந்து ஒரு இந்த ஓடின ஒரு 3 நாள்ல 300 பேர் பார்த்துக்கிறாங்க. 300 டெக்னீஷியன்ஸ். 3 டெக்னீஷியன்ஸ். இது எல்லாத்துக்கும் மேல இந்த படத்துக்கு ஏன் இந்த பேர் வச்சாங்க அப்படின்னு வந்து அந்த பட தயாரிப்பாளர்கள் வந்து 1 கோடி அப்படின்னு அனௌன்ஸ்மெண்டே பண்ணலாம். இந்த படத்துக்கு நாங்க ஏன் பேர் வச்சோம் அப்படின்னு கண்டுபிடிச்சு சொல்றவங்களுக்கு 1 கோடி. ஏதாவது ஒரு இடத்துல நச்சுன்னு இருக்குன்னு சொல்லுங்க. ஆமா, இப்ப நான் அடுத்து சொல்ல போற படத்துக்கு ஏன் இந்த படத்துக்கு இந்த பேர் வச்சாங்க 2 கோடி பரிசே கொடுக்கலாம். அலெக்ஸ் பாண்டியன். அலெக்ஸ் பாண்டியன் அப்படிங்கிற அந்த படத்துல வந்து அது மிகப்பெரிய காவியமாச்சு. பெரிய காவியம். 3 முகம் படத்துல சூப்பர் ஸ்டார் அலெக்ஸ் பாண்டியன் கேரக்டர் நடிச்சதுனால இந்த படத்துக்கு பேர் வச்சிருக்காங்க. சரி, இவரு இதுல பேரு தான் அலெக்ஸோ அப்படின்னு நினைச்சு தேட்டர்ல உட்கார்ந்தா அதுவும் கிடையாது. சரி, இவர் பேர் பாண்டியனா இருக்குமா கேட்டா அதுவும் கிடையாது. அப்புறம் இன்னத்துக்குப்பா அலெக்ஸ் பாண்டியன் பேர் வச்சீங்க அப்படின்றது படம் பாக்குற எல்லாருமே புரியல. வெளியே வந்தவங்க அப்படியே எல்லாரும் யோசிக்கிறாங்க, நம்ம படம் மாறி வந்துட்டோம். ட்ரெயின் மேல இருந்தவர் திடீர்னு சும்மா அனுஷ்காவை கூட்டு ஓடுறாரு. என்ன பண்றாரு ஒண்ணுமே கடைசி வரைக்கும் புரியல. சோ அலெக்ஸ் பாண்டியன் அப்படின்றது இனிமே வந்து இந்த நோட்ஸ் போடுவாங்க பாத்தீங்களா, தமிழ்ல செய்யுள்ள வந்துச்சுன்னா பொழிப்புரை, விளக்க உரை அப்படின்ட்டு. இந்த மாதிரி படம் ரிலீஸ் பண்றப்போ இந்த படத்துக்கு இதனால தாங்க இந்த பேர் வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு தனியா ஒரு விளக்க உரை போட்டீங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. இது எவ்வளவு பெரிய சேவை இது. சோ அந்த நோட்டோட நம்ம வந்து நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்கிறோம். நிகழ்ச்சி பத்தின கருத்துக்கள் எல்லாம் நீங்க எனக்கு மெயில் பண்ணலாம், இல்ல போஸ்ட் பண்ணலாம். எத்தனை கோடி செலவானாலும் இந்த 10 to 10 நீங்க ரிமோட்டை வந்து மாத்தவே கூடாது. முடிஞ்சா வந்து லாகர்ல வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது என்று பண்புடன் உங்கள் ராஜேஷ். பை பை, டேக் கேர் வித் குடியூர் வாய்ஸ் பேண்ட்.